இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே இனிமேல் வர மேட்சஸ் எல்லாம் பிளேயிங் 11 சேஞ்சஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, நம்ம டீம் பிளேயிங் 11லேயே 2 பிளேயர் வந்து அதிகமாக பர்ஃபார்மன்ஸும் பெருசாக பண்ணல. ஆனாலும் ஆட வச்சுட்டே இருக்காங்க. பேக் டு பேக் கேம்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கனால, ஸோ இவங்கள ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக வேறு ஏதோ பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் அந்த 2 பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லிடுறேன், ரகானேயும் மொயின் அலியும் தான் இந்த 2 பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்கு பதிலாக யார் ட்ரை பண்ணலான்னா, நம்ம மொயின் அலி எடுத்துகிட்டு ஒரு ஃபாரின் பிளேயர் ரச்சின் எடுத்து ஓப்பன் பண்ண வைக்கலாம் ரகானே பிளேஸில். இப்போ வந்து மொயின் அலி பார்த்தீங்கன்னா, ஏன் மொயின் அலி தூக்கலான ரீசன் சொல்லிட்டா, ரீசன் வந்து இவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக தான் கன்சிடர் பண்ணி விளையாட வைக்கிறோம். ரீசன் என்னென்னா, நம்மளோட மெயின் பேட்டர்ஸ்லாம் இந்த டேரி மிச்சல், சிவன் டுபே இவங்கெல்லாம் மிடில் ஆர்டரில் ஆடுறாங்க. நம்பர் 3, நம்பர் 4 அதுக்கப்புறம் விட்டாலும் ஜடேஜா அப்புறம் முன்னாடியே வந்து ஆடிடுறாரு நம்பர் 5 ஸ்பாட்டில். ஸோ இப்போ வந்து டெத் ஓவர்ஸ் வந்தால் டோனி வருவார், அதுக்கப்புறம் தான் மொயின் அலி வருவார். இல்லைனா டெத் ஓவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு விக்கெட்ஸ் லூஸ் ஆனால் தான் மொயின் அலியாக இருக்கிறாங்க. அவரும் அந்தளவுக்குலாம் இம்பார்ட்டன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இவர் வந்து ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு சூட்டபுளான பிளேயர் கிடையாது கைஸ். ஸோ இவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர். ஸோ இவர் வந்து மிடில் ஆர்டர்னால் ஓரளவுக்கு சூட்டபிள், அதாவது நம்பர் 3, நம்பர் 4 இந்த மாதிரி பொசிஷனுக்கு நல்ல சூட்டபிள் ஆவார். அதுக்கு கீழே போக போக அந்தளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டார். இல்லைனா இவரை வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கணும் ரகானேக்கு பதிலாக. ஸோ அதுவும் பண்ண வைக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இன்னும் நான் மஸ்ட்டாக தூக்க வேண்டியதுன்னா ரகானேயை மஸ்ட்டாக தூக்கிடணும் கைஸ். இவரை கூட வச்சுட்டு நம்ம வந்து ஓப்பனிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் நாக்கு கூட கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்னென்னா, இவரும் ஒரு நிறைய லீக்ஸில் வந்து ஓப்பனும் பண்ணியிருக்கார். அதனால் இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் வந்து ரச்சினியும் ஓப்பன் பண்ணல, இவருக்கு மொயின் அலிக்கு பதிலாக நம்ம வந்து இன்னொரு பிளேயரை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷனா ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா தீக்ஷனா ஒரு இம்பார்ட்டண்டான பவுலர் தான் சொல்லுவேன். ஏன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஸ்பின் தான் போடுவார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மிஸ்ட்ரி ஸ்பின் எப்படி போடுவார்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் இவரை மஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பவர் பிளேக்கு போகிறதுக்கு இனிமேல் நம்மள்கிட்ட ஒரு பவுலர் தான் இருக்கார், கல்சன். ஸோ அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம வந்து இவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரும் நல்லா வந்து பவர் பிளே போட்டு கொடுப்பாரு. கல்சன் இருக்கார், தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் இவரும் நம்ம தீக்ஷனா வந்தார்னா செம்மையாக இருக்கும். ஸ்பின் அட்டாக் வச்சு நம்ம லைனப்ஸை பழைய மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா டோனியோட முன்னாடி அட்டாக்ஸே அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்பின் பவுலர்ஸ் வச்சு தான் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து ருத்ராஜ் வந்து அந்தளவுக்கு ஸ்பின்னை யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால இவரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை ரச்சினை ஆட வைக்கலான்னா நான் மொயின் அலிக்கு பதிலாக தீக்ஷனா தான் ஆட வைக்கணும்னு சொல்லுவேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் வந்து ரகானேக்கு பதிலாக எடுக்கிற வந்து பவுலர்னால் முகேஷ் சௌத்ரி தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, இப்போ ஓப்பனிங் ஸ்பெல் போகிறதுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஸ்விங் பவுலர்னால் செம்மையாக இருக்கும் இவரும். ஸோ ஒரு முகேஷ் சௌத்ரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கல்சனை கூட கொஞ்சம் டெத்தில் வந்து வச்சு கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அவரும் அடி வாங்குகிற ஓப்பனிங் ஸ்பெல் போட்டோன்னே அடி வாங்க ஆரம்பித்தார்னா இவரை கூட நம்ம ஓப்பனிங் ஸ்பெல் ஆரம்பிக்கலாம். ரீசன் என்னென்னா, செம்மையாக ஸ்விங் பண்ணுற பவுலர் தான் முகேஷ் சௌத்ரி. ஸோ இவரையும் ட்ரை பண்ணலான்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை கூட நம்ம அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய்க்கலாம். சமீர் ரிஸ்வி இந்த மாதிரி பேட்டர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா பிரசாந்த் சோலக்கி ஒரு சைனாமேன் பவுலரும் இருக்கார், அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ், நம்ம வந்து இந்த மொயின் அலிக்கு பதிலாக ரச்சினை எடுத்து வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரகானேக்கு பதிலாக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இல்லைனா பவுலரை எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஓரளவுக்கு யூட்டிலைஸ் ஆகி நல்லா செட்டில் ஆகும். லைனப்ஸும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, ஓப்பனிங்கில் ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ரச்சின் இருப்பார். ஓப்பனிங்கில் ரகானே, ருத்ராஜ் 2 பேரும் ஸ்லோ ஸ்டார்ட் பிளேயர்னால மேக்ஸிமம் அந்த மாதிரி இது ஷூட் ஆகாது. அதனால் இவங்கள ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்